அண்மை செய்தி மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் செல்போன்கள் வைக்கும் இடத்தில் சர்வர் கோளாறு நிகழ்ந்திருப்பதால் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் செல்போன்கள் வைக்கும் இடத்தில் சர்வர் கோளாறு. இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். விவரங்களை வழங்கலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் செல்போன் வைக்கும் இடத்தில் பல மணி நேரம் காத்து கிடப்பதாகவும் சர்வர் கோளாறு காரணமாக தாமதம் ஏற்படுவதாகவும் ஊழியர்கள் அந்த அலட்சியமாக தகவல் தெரிவிப்பதால் கூடுதல் கவுண்டர்கள் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு மதுரை மட்டுமல்லாது சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி மற்றும் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அன்றாடம் வந்து செல்கிறார்கள். ஆண்டு முழுவதும் திருவிழா கோலம் காணும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் முக்கிய விசேஷ நாட்களில் அந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். குறிப்பாக வார விடுமுறை நாட்களிலும் அதிகமான அந்த பக்தர்கள் வந்து செல்லும் இந்த பகுதியில் இந்த மீனாட்சி அம்மன் கோவிலில் கடந்த 2018ஆம் ஆண்டு தீ விபத்து நடைபெற்ற பின்னர் கோவிலின் பாதுகாப்பு காரணமாக பக்தர்கள் கோவிலுக்குள் செல்போன்கள் கொண்டு செல்ல கோவில் நிர்வாகம் அனுமதி மறுத்தது. அதன் காரணமாக பக்தர்களின் செல்போன்களை பாதுகாப்பதற்காக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய இந்த 4 கோபுர வாயில்களின் அருகே பிரத்யேக அந்த செல்போன் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த செல்போன்களை பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு செல்போனிற்கும் இந்து அறநிலைத்துறை சார்பில் ஒவ்வொரு செல்போன்களுக்கும் 5 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட்டு அந்த செல்போன்கள் பாதுகாக்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் காலை 4:30 மணி அளவில் திறந்து மதியம் அந்த 12:30 மணி அளவில் நடை அடைக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 3:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு மீண்டும் இரவு 9:30 மணிக்கு இந்த நடை சாத்தப்படும் என இங்கே கோவில் நிர்வாகம் அந்த நடைமுறையை பின்பற்றி வருகிறது. இந்த நடை திறக்கப்படும் மற்றும் அந்த அடைக்கப்படும் நேரத்தில் மட்டும் குறிப்பாக இந்த செல்போன் கவுண்டர்கள் செயல்படுவதன் காரணமாக இந்த பல்வேறு மாவட்டங்கள், மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் குடும்பத்துடன் வந்தவர்கள் பல மணி நேரமாக இந்த செல்போன்கள் வைப்பதற்காக காத்து கிடக்கின்றனர். இந்த கோவில் நடை திறக்கப்படும் அந்த நேரத்திற்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னதாக இந்த செல்போன் கவுண்டர்கள் அந்த திறந்து தங்களது செல்போன்களை வாங்கி வைத்துக் கொண்டால் அதனைத் தொடர்ந்து இந்த கோவில் நடை திறந்த பின்னர் நாங்கள் கோவிலுக்குள் சென்று சாமி தரிசனம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் எனவும் குடும்பத்துடன் வரக்கூடிய அந்த குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுடன் வரக்கூடியவர்கள் செல்போன்கள் வைப்பதற்கு சில மணி நேரங்களும், அதே போன்று அவர்கள் கையில் கொண்டு வந்த அந்த லக்கேஜ்களை வைப்பதற்கு சில மணி நேரங்களும் அந்த கோவில் வெளியே அந்த பிரகாரங்களில் காத்து கிடப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து கோயிலுக்குள் சென்று சாமி தரிசனம் செய்வதற்கு பல மணி நேரம் காத்து கிடப்பதாகவும் இதில் ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியாக கட்டணங்கள் வசூல் செய்து இந்து அறநிலைத்துறை மக்களை வஞ்சிப்பதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இதனால் எதிர்வரும் காலங்களில் அந்த கூடுதல் கவுண்டர்கள் அமைக்க வேண்டும் என அந்த பக்தர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த செல்போன் கவுண்டர்களில் பணியாற்றக்கூடிய அந்த கோவில் ஊழியர்களிடம் கேட்டபோது சர்வர் கோளாறு காரணமாகத்தான் இந்த தாமதம் ஏற்படுவதாகவும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் கைகளில் அந்த வரக்கூடிய பக்தர்களுக்கு கைகளில் அந்த ரசீதுகளை எழுதி கொடுத்து அந்த செல்போன்களை வாங்கி வைக்கக்கூடிய அந்த அவல நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பக்தர்கள் பல மணி நேரமாக அந்த கோவிலின் வெளியே காத்து கிடக்கக்கூடிய அந்த நிலை இருப்பதாக அந்த பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். மன நிம்மதிக்காக கோயிலுக்கு வரக்கூடிய தாங்கள் இதன் காரணமாகவே இந்து அறநிலைத்துறையின் முறையான அந்த நடவடிக்கை இல்லாமல் அந்த பக்தர்களை பாதிக்கும் வகையான செயல்பாடுகளால் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்படுவதாக பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் தங்களது வேதனையும் ஆதங்கத்தையும் தெரிவிக்கின்றனர். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். சர்வர் கோளாறு ஏற்பட்டதால் பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாக்கினர். பக்தர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். எங்காவது மட்டும் ஒரு கிராமத்தில் வந்திருக்கேன். ஒரு மன நிம்மதிக்காக நான் குடும்பத்தோட மீனாட்சி அம்மன் கோயிலில் தரிசனம் வந்திருக்கேன். நாங்கள் 2 மணிக்கு வந்துட்டோம். 3 மணி தான் உள்ள அலர்ட் பண்ண சொன்னாங்க. 3 மணிக்கு உள்ள வந்தாச்சு. 3 மணிக்கு வந்த பிறகு 3 தான் நிறைய காது வந்து விட்டாங்க. உள்ள வந்தோன்னு பாருங்க, பேக் வைக்க ஒரு இடம் போட்டுட்டாங்க. நாங்கள் உள்ள போயிட்டு வாரோம். உள்ள அரை மணி நின்றுட்டு நீங்க பேக் ஒரு இடம் வைக்கிட்டாங்க. பேக் வைக்க போறோம், அங்க செல்போன் வைக்கக்கூடாது, நீங்க பேக் மட்டும் தான் வைக்கணும், அதுக்கு ஒரு அமௌண்ட் கேட்டீங்களா, அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க. செல்போன் வைக்க இவ்வளவு கூட்டம் நிற்குங்க. உங்களை வெறும் ஆணும் பெண் வருஷம் நிற்கும். வருஷம் நிற்கும். ஒரு போனுக்கு 5 ரூபா வாங்குறாங்க. ஒரு போனுக்கு எதுக்கு நீங்க 5 ரூபா வாங்குறீங்க? அப்ப மக்கள் பணத்தை நீங்க என்ன செய்வீங்க? நாங்க உண்டியல் பணம் எங்க போகுது? நாங்க கோயிலுக்கு பணம் கொடுத்தோம்ல, மக்கள் மறுபடியும் நீங்க வேண்டாம் ஆட்சி நடத்துறீங்க. நீங்க இந்த பணம் உங்களுக்கு எதுக்கு? இந்த பணம் எதுக்கு நீங்க வாங்குறீங்க? நான் இனிமேல் கோயிலுக்கு வரவா வேண்டாமாங்க?
மொத்தமாக அலோவ் பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஒரு ப்ராப்பராக அலோவ்மெண்ட் பண்ணல. 1:30 மணிக்கு வந்து லைனில் நின்னோம், மொத்தமாக லைனில் நில்லுங்க, ஃபோன் அலோவ் பண்ண ஃபோனு கொடுக்க வந்தா இப்போ கிடையாது, 3 மணிக்கு தான் 3:30 மணிக்கு தான் அலோவ் பண்ணுவோம், அப்போ வந்து நின்று அப்போ கொடுத்துட்டு போங்க அப்படின்றாங்க. எப்படி சார் இது பண்ண முடியாது சொல்லுங்கள்? இந்த கூட்டத்தில் எப்படி நின்று கொடுத்துட்டு இங்கே இந்த பக்கம் ஃபோனை கொடுத்துட்டு அந்த பக்கம் பேக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைனில் எப்படி போக முடியும்?